திரு சீமான் அவர்கள் விடுதலை புலிகளினுடைய கொடியை பயன்படுத்த நிறுத்தணும். விடுதலை புலிகளுடைய கொடியை பயன்படுத்துறதுக்கான யோகியதை வளர்த்துக்கோங்கன்னு சொல்றோம் நாம் தமிழர். வேற ஒன்றும் கிடையாது. அந்த தலைவருக்கு இதுக்கான யோகியதை வளர்த்துக்கோங்கன்னு சொல்றோம். உங்களுக்கு அந்த கொடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த கொடியை எங்க அண்ணன் கொடி நினைச்சிருக்கேன். அவரே அவர் பாட்டன் கொடியை தர, அதுக்கப்புறம் அவர் ஒரு பேரை எடுத்தாரு, அதுக்கு பின்னாடி வந்த பேரை நான் அதை எடுத்தேன். இது என் பரம்பரை கொடியப்பா. என் பாட்டன் கரிகால் சோழன் இருந்து அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரன் ஏற்றி பிடித்த கொடி. இது எங்கள் உயிர் கொடி, எங்கள் உறவு கொடி, எங்கள் உணர்வு கொடி. அதுவே எங்கள் புலிக்கொடி. தூக்கி பிடி, அவ்வளவுதான். எவனாவது குறுக்க குறுக்க இப்படி பேசிட்டு வந்தா திருப்பி ஆடி, அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். இப்ப கதறான். நம்ம என்னமோ 50 வருஷம் நாட்டை நாசமாக்கின மாதிரி, ஒரு 5 வருஷம் அப்படி இருந்து ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைத்த மாதிரி, மண்ணு மலைகளா வெட்டி தின்ன மாதிரி நம்மளதான் திட்டிட்டு இருப்பான். நாங்க ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வரலடாடே, நம்மளதான் திட்டிக்கிட்டு இருப்பா. இப்ப பாருங்க, அவர் சீமானா ஏய் ஏன் கத்துறான்ங்கிறான். வென்றுவா வென்றுட்டா பல பேரை கொண்டுருவான். நான் பல தடவை சொல்லிட்டேன். அவர் மாதிரி நாங்க கிடையாது. அவர் கொசுக்கு தலைவலிக்குன்னு சொல்லல, மாத்திரம் அப்படியா? நம்ம அப்படி கிடையாது. அவர் அநியாயத்துக்கு நல்லவர், நான் அவ்வளவு நல்லவன். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இவ்வளவு கோட்பாடு இப்படிதான் எடுத்துக்கணும். நீ சாதி ஒழிப்பு மத ஒழிப்பு வைக்கிற, உனக்கு திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டது. மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படல். உன் உடல் எங்கும் நஞ்சு, சாதி மத நஞ்சு. இந்த நஞ்சை முறிக்க, இந்த விஷத்தை முறிக்க ஒரு இடத்துல மருந்து இருக்கு. என்னது? மொழி பற்று இனப்பற்று. அதை ஊட்டிடு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். டெங்கா நிலவேம்பு, கொரோனாவா அது கபசுரம் வச்சிருக்கல, நமக்கு ஒரு மருந்து வச்சிருக்காங்கல்ல, மாற்று மருந்து. அப்ப நீ மொழி பற்று இனப்பற்று, சாதி மத ஒழிப்பல்ல, மொழி இன வளர்ப்பு. மொழி பற்ற ஊட்டு, இனப்பற்று வந்து, இனப்பற்று வந்தா சாதி மத பற்று பட்டு செத்து விழுந்து தற்சாலி வரான. அப்ப இத்தனை லட்சம் பேர் கூடுறான்னா, இந்த அரங்கத்துக்கு மாதிரி இன்னும் 2 மடங்கு அங்க வெளியில் வந்து பாத்துருக்காங்கன்னா எப்படி? சாதி மத உணர்ச்சி பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி ஒரு மாபெரும் அரசியல் படை உருவாகுதுன்னா காரணம் என்ன? மொழி இனப்பற்று. மொழி தமிழ் பேச. தமிழ் எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு செழுமையானது, எவ்வளவு வளமையானது, எவ்வளவு இலக்கிய பெருமை கொண்டது தமிழ். சொல்லிட்டு போ, அவ்வளவுதானே. இவ்வளவுதானப்பா. என்ன இல்ல உனக்கு?